சிம்பிளாக ஈஸியாக கோதுமை மாவில் ரஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு ஈஸ்ட்டு, சுகர், அதுக்கப்புறம் நல்ல வார்ம் மில்க் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது பொங்கி வரும். இதுக்கப்புறம் கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மில்க் பவுடர், சுகர் போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பால் ஊற்றி நல்லா டோவை பிசையணும். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு 5 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம சாஃப்டாக வரும். சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும். இப்படி 2 மடங்கு பெருசானதுக்கப்புறமா ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க. இது 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்பவும் போல் சின்ன சின்ன ப்ரெட் மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து அப்படியே நம்ம ட்ரேயில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜிஎல் அவனில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் வைக்க போகிறோம் 180 டிகிரியில். அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமா திரும்ப கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பேக் பண்ணணும் 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 160 டிகிரியில் 2 பக்க சைடுமே நீங்கள் பேக் பண்ணணும். திரும்ப பார்த்திங்கன்னா திருப்பி வச்சுட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் 140 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஏலக்காய், வனிலா ஃப்ளேவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம்.